இன்றைய தியானம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா 7:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார்னு சொல்லி தைரியமாக நம்ம சிங்கத்தை போல அறிக்கை செஞ்சுட்டு நடக்க போகிறோம். இது வரைக்கும் கோழையாக இருந்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை சத்ரு நம்மளை பார்த்து, நீ விழுந்துட்ட பத்தியா, நீ ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போயிட்ட பத்தியா, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் போயிடுச்சு பத்தியா, நீ ரட்சிப்பை இழந்துட்டியே அப்படின்னு சொல்லி நம்மையே குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அவனை பார்த்து சொல்ல போகிறோம், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீங்கள் அறிக்கை செய்யணும், நீங்கள் வாயை திறந்து சொல்லணும். பிரியமானே, ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியலை, எல்லா விதத்திலும் நான் ஒடிஞ்சு போயிட்டேன், நொறுங்கி போயிட்டேன், நான் இடிஞ்சு விழுந்துட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுருக்கிறீங்களா? யாராக இருந்தாலும் உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் பகிரங்கமாய் சாத்தானை பார்த்து சொல்லணும், என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்திருப்பேன். ஏனென்றால் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி போயிடும். பிரியமானே, எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் சரி, பாவத்தினாலே, சாபத்தினாலே, வியாதினாலே மன சமாதானத்தை இழந்து போய் இப்போ நீங்கள் கூனி குறுகி போயிருக்கிறீங்களா? இருளிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? எழுத்தின்படி நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அறிக்கை செய்கிற உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். ஏசாயா 49:9 ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்து இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சொல்கிறார், கட்டுண்டு காணப்படுகிற மக்களை பார்த்து, என் அன்பு மகளே, மகனே, நீங்க சொல்லணும், தயவு செய்து அந்த கட்டிலிருந்து வெளியே வாங்க, புறப்பட்டு வெளியே வாங்க. இருளில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லணும், நீங்க வெளியே வாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்துக்கு வாங்க. உங்களை இந்த நிமிடத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை மேய்த்து நடத்துவார். உங்களுக்கு வேண்டிய சகல மேய்ச்சலும் அவருடைய நாமத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவர் தான் நல்ல மேய்ப்பன். அவருடைய நாமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு போனீங்கன்னா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்புவார். பிரியமானவர்களே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய், நான் மந்த நாவு என்று சொல்லி மோசே போல நீங்கள் சாக்கு போக்கு சொன்னா கூட, இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை புதிதாக நிரப்பும். பிரியமானே, புதிதாக நிரப்பும். பிரியமானே, நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஏசாயா 60:19-20 உங்களால தைரியமா சொல்ல முடியும். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் என்று சொல்லிவிட்டு உங்களால சொல்ல முடியும், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. மகளே, மகனே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி இயேசுவுக்கு நேராய் நீங்க யார் யாரை வழி நடத்துறீங்களோ, கட்டுண்டவர்களை, இருளிலே இருக்கிறவர்களை நீங்க வழி நடத்தும் பொழுது இந்த வார்த்தையின்படி கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் காணப்பட்டதான துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:6 சொல்லும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு அவர்களுடைய இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை இப்பொழுது உங்கள் மேல் தோன்ற பண்ணுவார், உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த தைரியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படவே படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் உதிப்பீராக. அவர்களை வாட்டி வதைக்கிறதான சகல துக்கம் என்கிற இருள் விலகுவதாக இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நீ தந்தருளும்படிக்கு செபிக்கிற. விசேஷமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கர்த்தர் இப்பொழுதே பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பிரகாசிக்க செய்ததற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.